தற்போது நம்மளோட காஷ்மீர்ல இருந்து சுபாஷ் குப்புசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட நம்ம பேசலாம். வணக்கம் திரு சுபாஷ் குப்புசாமி. நேற்று காஷ்மீர்ல ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தது. மின்சாரம் எல்லாம் தடைபட்டது. சைரன்கள் ஒழிச்சு பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு ராணுவம் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இப்ப அங்க நிலைமை எப்படி இருக்கிறது? சுமூகம் ஆயிடுச்சா? என்ன என்ன நிலைமை இருப்பாங்க? இன்னும் நான் வெளியில போகல. ஒண்ணு இன்னொன்னு, நேற்று நைட்டு ஜம்முல பயங்கரமான ஸ்வாம் ட்ரோன் அட்டாக் நடந்துச்சு. ஆனா நம்மளுடைய இன்டர்செப்டர்ஸ் அதை ஃபாயில் பண்ணிடுச்சு. இது ஜம்முவோட ஸ்டேட்டஸ். அண்ட் நேற்று இது நடந்ததெல்லாம் ஜம்மு சிட்டிக்குள்ளேயே நடந்துச்சு. அதுக்கடுத்து இந்திய ராணுவ தலைமையிடம் உதம்பூரால அந்த ஊர், உதம்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, உதம்பூர்ல ஸ்வாம் ட்ரோன் அட்டாக் நடந்துச்சு. இதுவும் முறியடிக்கப்பட்டிருக்கு. இது ஜம்முவோட ஸ்டேட்டஸ். காஷ்மீரோட ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் அதிகமா நேற்று பிளாக் அவுட்னு சொல்லப்படுற மொத்த விளக்குகளும் அணைக்கப்பட்டது. ஒரு 8 மணிக்கு அணைச்சிட்டாங்க. மொத்த கரண்ட்டும் போனது 8 மணிக்கு போச்சு. ராத்திரி ஒரு 12 மணி போல பவர் பேக்கப் வந்துருச்சு. இன்னொன்னு, காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அலர்ட்ஸ் கொடுத்தாங்களே தவிர்த்து பெருசா ஸ்ரீநகர் சிட்டி தாக்கப்படலை. எங்க காஷ்மீர்ல தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா, பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸான உரி, பாராமுல்லா, குப்வாரா அப்படிங்கிற 3 மாவட்டங்கள்ல எல்லையோர கிராமங்கள் மட்டும் இல்ல, எல்லையோர மக்கள் ஷெல்லிங்கால தாக்கப்பட்டாங்க. அங்க நிறைய தாக்குதல் நடந்ததை எனக்கு அங்க இருக்கிற மக்கள் சொன்னதை பார்க்க முடிஞ்சதுனால. பட் மற்றபடி ஸ்ரீநகர் சிட்டி இஸ் ஆல் குட் அண்ட் ஆல் சேஃப். உங்களுக்கு அதெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள்லாம் கிடையாதா? அதுல எதுவும் சிரமங்கள் இல்லையா? மணி 7 தான் ஆகுது. இன்னும் இனிமேல் வெளியில போய் பார்க்கணும். நீங்க இருக்கிற இடத்துல நிலைமை நார்மலா தான் இருக்கு. இருக்கிற இடம் நார்மலா தான் இருக்கு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல பொதுவாக அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைமை என்ன மாதிரி இருக்கிறது திரு சுபாஷ் குப்புசாமி? மக்களோட மனநிலைமை என்னன்னா, எப்போ இதெல்லாம் முடிஞ்சு எப்போ நாங்க நிம்மதியா இருப்போம், நாங்க யாருக்கும் எந்த பாதகமும் செய்யல, எங்களை நிம்மதியா விடுங்க அப்படிங்கறத மக்களுடைய மனநிலையா இருக்குது. நிச்சயமாக ராணுவ தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? ராணுவ தரப்புல இருந்து, அரசு தரப்புல இருந்து அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க கொடுக்கிற ஜிஓஸ டைம் டு டைம் ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னொன்னு, தமிழக அரசு தரப்புல இருந்து ஒரு செக்ரட்டரி இங்க இருக்க தமிழ் மக்கள் அனைவரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ தமிழக அரசும் இங்க கண்காணிச்சுட்டாக இருக்கு. இன்டர்நெட் சர்வீஸ்லாம் அங்க எப்படி இருக்கு? இன்டர்நெட் சர்வீஸ்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சார். இன்டர்நெட் சர்வீஸ்க்கு எந்த பாதிப்பும் இல்லை, காலிங் ஃபெசிலிட்டிக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. பள்ளிகளுக்கு அங்க ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லையா சார்? பள்ளி கல்லூரிகளுக்கு அனைத்துக்குமே விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இங்க விதிக்கப்பட்டிருக்க எக்ஸாம்ஸ் ஆனது இங்க இருக்கிற 2-3 யூனிவர்சிட்டி இருக்குது. ஐயூஎஸ்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியோடைய எக்ஸாம்ஸ் காலவரையின்றி மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கிம்ஸ்ன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கேயும் இல்லை. இது போல முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ இல்ல இங்க இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ இருக்க பரீட்சைகள் எல்லாம் தேதி குறிப்பிடாம மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பள்ளி கல்லூரிகளுக்கு கடைசி ஒரு 4 நாட்களாவே விடுமுறை தான் இருந்துச்சு. பொது போக்குவரத்து எப்படி சார் இருக்காங்க? பொது போக்குவரத்து நேற்று ராத்திரி 8 மணி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளாக் அவுட் ஆயாச்சு. இனிமேல் தான் ஒரு 10 மணிக்கு மேலதான் பொது போக்குவரத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்ப பொதுவா ராணுவமோ அல்லது அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினரோ ரோந்து பணியில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்கல்ல, இப்ப அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கன்வே பண்றாங்க?
சார் இந்த சுச்சுவேஷன்ல அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன். அவங்க என்கிட்ட கன்வே பண்ணது என்னன்னா வெளியே வராதீங்க. ஓகே. இணைப்பில் வந்து அங்கு ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய நிலைமைகளை விளக்கியமைக்காக நன்றி திரு சுபாஷ் குப்புசாமி. தேங்க்யூ சார். பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய பகுதிகளில் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா நேரில் ஆய்வு செய்ய பயணம் மேற்கொண்டிருக்கிறார். வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் முறையாக பின்பற்ற அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் வசிக்கும் சுபாஷ் குப்புசாமி தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது ஜம்மு காஷ்மீரில் இணைய சேவை பாதிப்பு இல்லை என அங்குள்ள தமிழர் சுபாஷ் குப்புசாமி தகவலை தெரிவித்திருக்கிறார். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்ப phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.